தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, உம்முடைய வார்த்தை வலிமை மிக்க ஒரு வார்த்தை. இந்த வலிமையோடு வாழ்வுதற்குரிய இந்த வார்த்தையை கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும், பார்ப்பதற்கு எங்களுடைய கண்களை திறந்தருளும், பேசுவதற்கு எங்களுடைய உதடுகளை திறந்தருளும், கேட்கப் போகின்ற செய்தியின் அடிப்படையிலே வாழுவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம், ஜீவனுள்ள தந்தையே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. இவ்வளோ பேர் இருக்கீங்க, உலர்ந்து போன எலும்புகள் மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ஜபத்துக்கும் ஆமேன் சத்தமாக சொல்லுங்க. கேட்குதா எல்லாருக்கும்? இல்லை மைக் மாற்றிடலாமா? ஆடிபிளாக இருக்கா? ரைட். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேராயர் அம்மா அவர்களே, பேராய நற்செய்தி பணி வாரியத்தினுடைய ஓயாமல் உழைத்துக் கொண்டும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த அருமை இயக்குநர்களே, தோழர்களே, ஜான்சன் ஜெபக்குமார் என்று சொன்னாலே an excellent organizer என்று பெயரை பெற்றிருக்கக்கூடிய இந்த வட்டகை தலைவர் அவர்களே, அப்பா கைத்தட்ட சொல்லிட்டியா? இங்கு இருக்கக்கூடிய இந்த தெற்கு வட்டகையினுடைய உப தலைவர், செயலர், பொருளர் அவர்களே, பேராயத்தை கல்வித்துறையிலே ஒரு புதிய பார்வையோடும் கண்ணோட்டத்தோடும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராய கல்வி அலுவலர் டாக்டர் வி ராஜி அவர்களே, ராபர்ட் மேல வாங்க, எலிமெண்டரி எஜுகேஷன் போர்டுடைய கன்வீனர் திரு ராபர்ட் அவர்களே, நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆயர் பெருமக்களே, அழகாக இறைவேண்டலை ஏறெடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய வடசென்னை வட்டகையினுடைய தலைவர் அருட்பணி ஸ்டீபன் சாமியல் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய உடன் ஊழியர்களே, ஆயர் பெருமக்களே, நம்முடைய இந்த தெற்கு வட்டாரத்தினுடைய நிறுவனங்களுடைய தலைவர்களே, தாளாளர்களே, அனைத்து செயலர்களே, பொருளர்களே, நிர்வாக குழு அங்கத்தினர்களே, என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அனைத்து விசுவாச உறவுகளே, பாடகர் குழுவினரே, இசை கருவிகளை வாசிக்கின்றவர்களே, அனைவருக்கும் உங்கள் பேராயருடைய அன்பு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவிக்கின்றேன். மிக சிறப்பாக அனைத்து நற்செய்தி கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. கிண்டியிலே துவங்கிய நற்செய்தி கூட்டத்திலே The Theology of the Cross, சிலுவையினுடைய இறையலை குறித்து அங்கு பேசினோம். விழுப்புரத்திலே பீட்டர் and the Cross, பேதுருவும் சிலுவையும் என்ற அடிப்படையிலே அங்கு உரையாற்றினோம். இந்த நாளிலே இங்கு தெற்கு வட்டகையினுடைய நற்செய்தி கூட்டத்திலே உலர்ந்து போன எலும்புகள், the valley of dry bones, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, இந்த காட்சியை மனதிலே நிறுத்தி பேச விரும்புகின்றேன். எல்லாருக்கும் மனசுல எங்க நம்ம ஆபீசர்ஸை காணோம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். மிக முக்கியமான வேலையா இன்னைக்கு மார்னிங் ஐ சென்ட் them to பெங்களூர். இன்றைக்கு என்னுடைய அருமை தோழர்கள், உபத்தலைவர், செயலர், பொருளர், பிஷப் சாப்ளின் 4 பேருக்கு ஒரு மிஷன் ஒர்க் கொடுத்து அனுப்பியிருக்கேன். they will be coming at 8 o'clock, 7 o'clock flight, 8 o'clock வந்துருவாங்க. ஒரு மிக மிக முக்கியமான வேலையாக ஆயர்களுடைய கூடுகை மையமாக. எனவே அவர்கள் இன்றைக்கு கூட வேறு நாள் கிடையாது, அதனால் இன்றைக்கி மார்னிங் they left, வந்துருவாங்க. வந்து possible they will join us. இந்த கூடுகைகள் நமக்கு
தவ நாட்களிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாயிண்டர்ஸ், ஒரு குறிப்பீடுகளாக நம்முடைய சிலுவையினுடைய பாதை வழி எவ்வாறாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எசேக்கியேல் என்ற பெயருக்கு இன்டர்பிரட்டர்ஸ் டிக்ஷனரி ஆஃப் த பைபிள் கொடுக்கக்கூடிய பொருள் the God strengthens, கடவுள் பலனளிப்பவர். காமெண்டேட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய விளக்கம் கடவுள் ஆற்றல் அளிப்பவர். இந்த எசேக்கியேல் யார்? எசேக்கியேல் முதலாவது ஆசாரியர், அதற்கு பிறகுதான் அவர் தீர்க்கதரிசி. இந்த எசேக்கியேலுடைய தகப்பனார், அவர் ஒரு ஆசாரியர், புசி என்ற பெயர் பெற்றவர். இந்த புத்தகத்தை எழுத்தின் வடிவிலே கொடுத்திருக்கக்கூடிய எசேக்கியேல், அவரும் பாபிலோனிய சிறையிருப்பிலே சிறையில் இருந்தவர். 598 கிறிஸ்துவுக்கு முன் நேபுகாத்நேச்சார் அவர்கள் மக்களை நாடு கடத்தி கொண்டு சென்ற பொழுது எசேக்கியேலும் was part of the exile. எனவே அவர் வாக்குரைத்த காலம் பாபிலோனிய சிறையிருப்பின் காலம். சிறையிருப்பின் பொழுது அவர் வாக்குரைக்கின்றார். இந்த எசேக்கியேல் எப்படி வளர்ந்தார் என்று சொன்னால், எருசலேமுடைய சூழமையிலே வளர்ந்தவர். எருசலேம் ஆலயத்தின் சூழமையிலே வளர்ந்தவர். He grew up in the environs of Jerusalem, city of God or city of peace. எனவே இவர் வாக்குரைத்த காலம் 6th century, 6வது நூற்றாண்டு. இவர் வாக்குரைத்ததனுடைய பர்பஸ் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் தங்கள் தேசத்திற்கு வரவிருக்கிறார்கள். கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை மறுபடியும் புதுப்பிக்கப்படவிருக்கிறது. புதிய ஆலயம் கட்டப்படவிருக்கிறது. கடவுளுடைய மகிமை தேசத்திற்கு திரும்ப வரவிருக்கிறது. எனவே இந்த வேலி, உலர்ந்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்கு, signifies the restoration of Israel. இஸ்ரவேல் தேசத்தை மறு கட்டமைப்பு செய்யக்கூடிய காட்சிதான் இந்த உலர்ந்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்கு. Egypt is a symbol of slavery. எகிப்து தேசம் அடிமைத்தனத்தின் அடையாளம். The valley is a symbol of death. பள்ளத்தாக்கு மரணத்தின் அடையாளம். பாபிலோன் அந்நிய தெய்வத்தின் அடையாளம். வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசம் விடுதலையின் அடையாளம். So all nations have their own significance. யாரும் பள்ளத்தாக்குக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். பள்ளத்தாக்கை எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. அதனால பள்ளத்தாக்கு சைன் ஆஃப் டெத் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பள்ளத்தாக்கினுடைய முடிவு யாருக்கும் தெரியாது. இருளடைந்து இருக்கக்கூடிய சூழமைவு, பாவத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்ட சூழமைவு, மரணத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்ட சூழமைவுக்கு பெயர்தான் பள்ளத்தாக்கு. சங்கீதத்தின் ஆக்கியோன் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறாரே, 23வது அத்தியாயத்திலே 23ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், even though I walk through the valley of shadow of death, I fear no evil, because thy rod and thy staff they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
பள்ளத்தாக்கு இட்ஸ் a sign and symbol of death. எனவே இந்த பள்ளத்தாக்கை பார்ப்பதற்கு யாரும் பிரியப்பட மாட்டார்கள். பள்ளத்தாக்கிற்குள் செல்லுவதற்கு யாரும் ஆசைப்பட மாட்டார்கள். பள்ளத்தாக்கின் வாழ்வு எனக்கு வேண்டும் என்று யாரும் மன்றாட மாட்டார்கள். எசேக்கியேல் தீர்க்கர் ஒரு பெரிய ஒரு சம்பாஷணைக்குள்ளாக வருகிறார். யாவே கடவுள் வாழ்வை குறித்த ஒரு காட்சியை கொடுப்பதற்காக உயிரற்ற எலும்புகளோடு அவர் சம்பாஷிக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார். வாழ்வு என்பது கடவுள் கொடுக்கக்கூடிய அருட்கொடை. Life is a precious gift of God. God is the source and author of life. வாழ்வின் ஆக்கியோன், அடிப்படை ஆதாரம் கடவுள். ரெண்டு கிரேக்க வார்த்தைகள் இருக்கிறது. பயாலஜிக்கல் லைஃப், அதை பற்றி வேதாகமம் பேசவில்லை. ஜோ லைஃப் வைப்ரண்ட், அதை பற்றி தான் வேதாகமம் பேசுகிறது. எங்கெங்கெல்லாம் லைஃப் வாழ்வுன்னு வருகிறதோ அங்கெல்லாம் ஜோ. எனவே அன்பிற்குரியவரே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழமைவுகள் பள்ளத்தாக்கின் சூழமைவுகளாக இருக்கிறது. உலர்ந்து போய் காணப்படுகிறதே, உடைக்கப்பட்ட சூழமைவிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நம்பிக்கை என் வாழ்விலே இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. பிஎஸ் சிஸ்டத்தை இறக்க வேணாம், ஏற்ற வேணாம், என்ன வால்யூம் வச்சுங்களோ அதே வைங்க, மிடில் பண்ணாதீங்க தயவுசெய்து. என்னுடைய வாய்ஸ் டிராவல் எனக்கு நல்லா தெரியும். எனவே நாம் ரொம்ப தெளிவா நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே everything looks to be dry, everything looks to be broken, everything looks to be hopeless. What shall we do? இன்றைக்கு இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, உலர்ந்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே இருப்பதை போல நான் உணர்கிறேன். அந்த எண்ணத்தோடு ஒருவேளை நாம் வந்து அமர்ந்திருப்போமே என்று சொன்னால், இன்றைக்கு இந்த தவ நாட்களிலே, தபசு நாட்களிலே, லெந்து காலங்களிலே, உபவாச நாட்களிலே கடவுள் வாழ்வின் காட்சியை நமக்கு முன் நிறுத்துகின்றார். நீ உடைந்து போயிருக்கலாம், நீ உலர்ந்து போயிருக்கலாம், நீ நம்பிக்கையற்று இருக்கலாம், நீ உயிரற்று இருக்கலாம், but I am the God of life. I'll put my breath and breathe into your nostrils. இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் உயிரற்ற ஒரு நிலையில் இருக்கலாம், வாழ்வே சூனியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான பலவீனங்கள், சுகவீனங்கள், சோதனைகள், வேதனைகள், பொருளாதார கஷ்டங்கள், ஐயோ என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறதே, இவையெல்லாம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய உலர்ந்து போன எலும்புகளின் அடையாளம். ஆனால் உயிர்ப்பிக்க செய்கின்றவர் கடவுள் மட்டுமே. மனிதர்களால முடியாது, பேராயர்களால முடியாது, ஆயர்களால முடியாது, ஊழியர்களாக முடியாது. The God can only put life into us. So ruwa, wind, காற்று, மூச்சு, இவை எப்படி நாம் பார்க்கின்றோம்? இந்த உலர்ந்து போன எலும்புகளின் காட்சி திருச்சபை எப்படி இருக்கிறது? திருச்சபையின் ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? குடும்பங்கள் உடைந்து போன ஒரு குடும்பங்களை பல நிலைகளிலே காண முடிகிறது. ஊழியத்தின் தாக்கம் இல்லாமல் திருச்சபை இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் நம்மால் திருச்சபைக்கென்று நம்மையே கொடுக்க முடியவில்லை? இந்த உலர்ந்து போன பள்ளத்தாக்கு நமக்கு ஒரு சவாலாக, அறைகூவலாக இருக்கிறது. 37வது அத்தியாயம் 11வது வாக்கியத்தை சத்தமா படிங்க. எனவே நான் யூஸ் பண்றது இந்த கன்வென்ஷனுக்காக நான் இந்த பைபிளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய எழுத்துக்கள்ன்றதுனால நீங்க படித்தது திருவிவிலியத்தில்
நான் இதிலே படிக்கிறேன். 11வது வாக்கியம் அங்கு சொல்லும் பொழுது, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். ஒரு இதே ஸ்டேட்டஸ்ல நம்மளும் இருக்கலாம் இல்லையா? Our bones are dried up, our hope is lost, we are cut off. அறுப்புண்டு போய் இருக்கிறோம். ஏதோ வாழ்ந்துமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். Externally we show ourselves joyful, but internally there is lots of pain. Internally there is lots of dryness. Internally I feel that I am a dry bone. Internally I feel that I am hopeless. Internally I feel that I am broken. வெளியில அப்படி நான் காண்பிக்க முடியல. எல்லாவற்றையும் உள்ளே போட்டு புதைத்துக் கொண்டிருக்கிறோமா? இதோ கடவுளுடைய காட்சி. இங்கு எசேக்கியேலை ஆண்டவர், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அவர் வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லுகிறார். வலுக்கட்டாயமாக பள்ளத்தாக்கிற்குள் அவர் அழைத்து செல்லுகிறார். Ezekiel becomes a spirit and walks with God the Spirit. அங்கு சென்று not just bones but very dry bones. இப்ப யாராவது இறந்து இருந்தாங்கன்னா புதைச்சோன்னா தோண்டி பார்த்தோன்னா அதுல கொஞ்சம் ஈரம் இருக்கும். ஆனால் இந்த எலும்புகள் உலர்ந்து போய் இருக்கக்கூடிய எலும்புகள், இந்த எலும்புகள் உயிரடைய வாய்ப்பே இல்லை. இந்த எலும்புகள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்திலே கடவுள் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். I am God of life. நான் வாழ்வின் கடவுள். So God is able to bring life where there is death. மரணம் எங்கு இருக்கிறதோ அங்கு வாழ்வை கொண்டு வரக்கூடிய கடவுள். இருள் சூழ்ந்த ஒரு சூழமைவுகள் எங்கு இருக்கிறதோ அங்கு ஒளியை கொண்டு வரக்கூடிய கடவுள். நம்பிக்கையற்ற மக்கள் எங்கு வாழுகிறார்களோ அங்கு நம்பிக்கையை விதைக்கின்ற கடவுள். என் ஆவியே செத்துப்போய் இருக்கிறது நினைக்கின்றோமா? புதிய ஆவியை தரக்கூடிய கடவுள். எசேக்கியேல் 36:26 கொஞ்சம் சத்தமா படிங்க. God is God of newness. புதுமைகளை விரும்பும் ஆண்டவர். God is God of new beginning. வேண்டாம்பா பழைய இதயத்தை இந்த ஹில்டாஸ் யூஸ் அண்ட் ஹில்டாஸ் கேம்பஸ்ல விட்டுடு. உன்னுடைய பழைய ஆவியை இங்க விட்டுடு. எல்லா பழையவைகளையும் இங்கு விட்டு விட்டு செல்லு. புதிய இதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன், புதிய ஆவியை நான் உனக்குள் புகுத்துவேன். அதுடைய கண்டினியூவேஷன் தான் வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ். எனவே இந்த தவக்காலங்கள் நம்முடைய வாழ்விலே இவை ஒரு சடங்கு, பாரம்பரியம், பழக்க வழக்கமாக இருக்க முடியாது. இந்த தவக்காலங்கள் உன் வாழ்விலும் என் வாழ்விலும் ஒரு புதுமையை கொண்டு வரக்கூடிய காரியங்கள். பழையவர் சாக வேண்டும், பழைய மனுஷன் சாக வேண்டும், பழைய மனுஷி சாக வேண்டும். இந்த தபசு நாட்களிலே ஆண்டவரே நான் சாக வேண்டும் சாமி, இந்த தவக்காலங்களில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாரும். I must die and Christ must live. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும் இல்லையா? எனவே அந்த டையிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்ப அவசியங்க, மேண்டேட்டரி. நான் வாழ வேண்டும் என்று பிறரை சாகடிக்க கூடாது. எனவே இங்கு சொல்லக்கூடிய வாக்கியம் புதிய இதயம், புதிய ஆவி. இதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் you will be my people and I will be your God. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். The renewal of the covenant. இழந்து போன உடன்படிக்கை, உடைந்து போன உடன்படிக்கை, நமக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவு உடைந்து போய் இருக்குமே என்று சொன்னால் இன்றைக்கே ஆம் ஆண்டவரே, நீ பழைய இதயத்தை ரிப்பேர் பண்றவர் கிடையாது சாமி.
பழைய இதயத்தை பேட்ச் பண்றவர் கிடையாது, பஞ்சர் ஓட்டுற மாதிரி. பழைய இதயத்தை ரிப்பேர் பண்றவர் கிடையாது. பழைய இதயத்தை நான் எரிஞ்சிடுறேன், புதிய இதயத்தை தாரும். பழைய தீச்செயல்கள் என் ஆவிக்குள்ளாக இருக்கிறது. The spirit of human is filled with vengeance, enmity, non-forgiveness, non-reconciliation. எனக்கும் கடவுளுக்கும் இந்த உறவை உடைக்கக்கூடிய எல்லா தீச்செயல்களும் எனக்குள் இருக்கக்கூடிய மனுஷீக ஆவி அடிமைப்படுத்தி இருக்கு. எல்லாத்தையும் நான் இங்கே தூக்கி போட்டுறேன் சாமி. Before I leave this place, give me a new heart, give me a new spirit, so that I should walk, so that I should witness, so that I should work for Christ in all perspectives. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லைன்னா இது சடங்காயிடும். இவ்வளவு காரியங்களை ஒரு பேராயம் ஆர்கனைஸ் பண்ணி செய்யறோம்னு சொன்னா there should be a transformative experience எல்லாருக்கும், including the bishop, including the pastors, including the heads of institutions and all my beloved friends seated here. எனவே இந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு? Silent valley. Valley doesn't have sound. Valley echoes your sound. நீங்க வேலிக்குள்ள போயிட்டு நீங்க உங்க பேரை சொன்னா உங்க பேரை 10 தடவை உங்க எக்கோ ஆகும். So this valley symbolizes death, and this valley symbolizes the bones which are very dry. மாம்சம் இல்லை, சதை இல்லை, உயிர் இல்லை, அசைவு இல்லை, very dry. அங்க கூட்டிட்டு போறாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை. These bones dead for a long time. எனவே இவர்களுக்கு இப்பொழுது மறுபடியும் இவர்களை உயிரடைய செய்ய வேண்டும். இஸ்ரேலுடைய நிலையை அழகாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி படம் பிடித்து காண்பிக்கின்றார். And God is worried about the spiritual death of the church, spiritual death of a believer. பக்திக்குரிய ஒரு மரணத்தை குறித்து நாம் இப்பொழுது யோசிக்கணும். பக்திக்குரிய ஒரு மரணம். ஆவி உற்சாகமாய் இருக்கிறது, மாம்சமோ பலவீனமாய் இருக்கிறதே. நல்லா பாடுறோம், நல்லா பேசுறோம், நல்லா அருளுரையாற்றுவோம், எல்லாம் இருக்குங்க. But at what level is your spiritual being? இது ஒரு பெரிய கேள்வி அல்லவா? எனவே இங்கு sometimes we are spiritually dry, spiritually broken, spiritually hopeless. ஏன்னா அந்த வேலி அதை தான் நமக்கு போர்ட்ரே பண்ணுது. தேசமே எப்படி இருக்கிறாய், திருச்சபையே எப்படி இருக்கிறாய், தனிப்பட்ட மனிதனே எவ்வாறாக இருக்கிறாய்? Are you spiritually dry or spiritually dead? You also signify a dry bone. நீங்களும் இந்த உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறீர்களா? எனவே இங்கு இவர்கள் அழைத்து சென்று கடவுள் பேசுகிறார். ஏற்கனவே சொன்னேன், valley is a symbol of sin, death. பாவத்தினுடைய அடையாளமாக, மரணத்தினுடைய அடைக்கல பட்டணமாக இருக்கக்கூடியதுதான் பள்ளத்தாக்கு. Even though I walk through the valley of shadow of death, இல்லையா? சாமிஸ்ட் ரொம்ப அழகா சொல்றார். எனவே it's a sign of disappointment, it's a sign of neglect, it's a sign of loss of faith. அடப்போப்பா, என்னப்பா வாழ்க்கை எப்படி இருக்குது இல்ல? உன் விசுவாசம் உனக்குள் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை விட்டு நீ வழுவி செல்லாதே. You should not be a valley of dry bones. நீங்கள் உலர்ந்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்காய் உன் வாழ்வு, உன் குடும்பம், உன் திருச்சபை, நம் பேராயம் இருக்கவே கூடாது. உலர்ந்து போன எலும்புகளாக நாம் இருப்போமே என்று சொன்னால், உயிரற்றவர்களாக நாம் இருப்போமே என்று சொன்னால்,
எப்படி என் பேராயத்தை, என் திருச்சபையை, என் பள்ளிக்கூடத்தை, என் மருத்துவமனையை நான் உயிர்ப்பிக்க முடியும்? If I am dead, if I signify the valley of dry bones. உங்களை நம்பி தாங்க இருக்குது பேராயம், பேராயரை நம்பி இல்லை. We should all work together. அடுத்த பகுதிக்குள்ள போகும்போது உங்களுக்கு அந்த சிக்னிஃபிகன்ஸ் நல்லா தெரியும். எனவே உலர்ந்து போய் இருக்கின்ற எலும்புகளே, இன்றைக்கு கடவுள் சொல்லுகிறார், லைஃப் இஸ் பாசிபிள். வாழ்வு உண்டு. பயப்படாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நீங்கள் சோதிக்கப்பட்டாலும், நீங்கள் பரீட்சிக்கப்பட்டாலும், நீங்கள் வாழ்வு தருகின்ற கடவுள் உங்களோடு இருக்கிறார். வாழ்வு தரக்கூடிய கடவுள், நம்மோடு பயணிக்கக்கூடிய கடவுள். எனவேதான் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எசேக்கியேலை, God did not overstep the valley. God did not neglect the valley. God takes deliberately Ezekiel into the valley. இருக்கும், நமக்கும் இருக்கும். பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கும், மரணத்தின் அனுபவம் இருக்கும், பாலைவனத்தின் 40 ஆண்டுகள் அனுபவம் இருக்கும், 430 ஆண்டுகள் அடிமைதனத்தின் அனுபவம் இருக்கும், கிராசிங் ஆஃப் ஜோர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கிராசிங் ஆஃப் ரெட் சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பாபிலோனின் எக்ஸைல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். But there is also promise of God about the nation, about the promised land. எதுவுமே ஈஸியா கிடைச்சதாதுங்க வாழ்க்கையில. 430 ஆண்டுகள் அடிமைதனம், 40 ஆண்டுகள் பாலைவன பயணம், அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். Blessing is not so easy. You have to walk through the valley. You have to walk in the wilderness. You have to have the experience of Egypt. You have to have the experience of Babylon. இதை மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. எனவே இங்கு தெளிவாக பேசக்கூடிய ஒரு காரியம், 3வது வசனம் படிங்கம்மா. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ரொம்ப அழகான ஒரு கேள்வியை முன்னிறுத்துகிறார். இந்த காட்சி மாறுமா? இந்த காட்சி இப்படியே என் வாழ்க்கையில் இருந்துருமா? என் பள்ளிக்கூடம், என் மருத்துவமனை, என் பேராயம் இப்படியே இருந்துருமா? என் திருச்சபை இப்படியே இருந்துருமா? அல்லது காட்சிகள் மாறுமா? இந்த காட்சிகள் ஒரு பெரிய சாட்சியாக நிற்க வேண்டுமே. மானிடா, இந்த எலும்புகள் உயிரடையுமா? மானிட மகனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? Can these bones live? Can your church live? Can your diocese live? Can your institutions live? Because all situations are like the valley of the dry bones. God puts us this question. Pastors, heads, chorus, people of God, can the dead bones live in your own situations, in your own circumstances? உன்னுடைய நிறுவனங்கள் உயிரடையுமா? உன்னுடைய மருத்துவமனைகள் உயிரடையுமா? உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபை உயிரடையுமா, உயிர் பெறுமா? அல்லது உலர்ந்து போன எலும்புகளைப் போலதான் தலைமைத்துவத்திலே நாம் இருப்போமா? There's a big challenge for us. பெரிய சவால். I want all of us here to be Ezekiel. Prophetic voice. தீர்க்கதரிசன குரலாக நாம் இல்லாவிட்டால் கஷ்டம். கடவுள் கேட்கிறாரு, can these bones live? Son of man, can these bones live? நம்மளா இருந்தால் முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது சொல்லியிருப்போம், இல்லை பேசியிருப்போம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணுறார் எசேக்கியேல். தலைவரே, இது உமக்கு தெரியும். ஆண்டவரே, இது உமக்கு தெரியும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சாமி. Because we believe and affirm that you are the God of life. So you know about your breath. உம்முடைய மூச்சு இவர்களுக்குள் வருமா என்பது உமக்கு மட்டும்தான் தெரியும். It's a mystical question. எனவே இங்கு எசேக்கியேல் கடவுளை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் அடக்கி வைக்க முடியாமல், அடக்க கூடாது என்ற எண்ணத்திலே he is at the receiving end.
No God, I am nothing. I am impossible. I am insignificant. You are the God of possibility. You are the God of possibility. You are the God of life. You know everything. என்னை விட உமக்கு தெரியும் சாமி. நான் human. My human limitations are இவ்வளவுதான். But you are the God of the universe. You know everything. Such a humility, such a humble kind of an answer Prophet Ezekiel gives it to God. So here many times we limit God. We don't try God. கடவுளை நம்ம ரொம்ப லிமிட் பண்ணிடுவோம். கடவுளுக்கு இந்த பணி மட்டும்தான், அதுக்கு மேலே அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. But the God whom you and I worship is not a distant God but a disturbing God. நீங்களும் நானும் வழிபடுகின்ற கடவுள் தூரத்தில் இருக்கிற கடவுள் அல்ல, நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்ற கடவுள். Disturbing God. He disturbs Ezekiel. He disturbs the pastors. He disturbs the bishop. He disturbs all the people of God. Can these bones live? It's a disturbing question by the disturbing God. God intervenes at the time when we lose our hope. நம்பிக்கையற்று நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய சூழமைவிலே கடவுள் நம்மோடு சம்பாஷிக்கின்றவராக இருக்கிறார். எனவே உயிர் அடையுமா, உயிர் பெறுமா? The valley symbol of death, can this valley be revived with life? இதான் கேள்வி. எல்லாம் போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போயிருக்கிறோம். We are cut off. எங்க கனெக்டிவிட்டி போயிடுச்சுங்க. துவங்கி எல்லாமே இல்லை, இது சாத்தியமா, இது நடக்குமா? நடக்கும். உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெறுமா? உடனே சொல்றார் எசேக்கியேல் கிட்ட, இறை வாக்குரை, prophesy, let us see what's happening. நீயும் எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா பதில் சொல்லிட்ட நான் கேட்ட கேள்விக்கு. Now I am telling you, prophesy to these dry bones. இந்த உலர்ந்து போய் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு நீ வாக்குரை. So what is the power of God? Power of God is for the powerless. Power of God is for the dry bones. Power of God is to the people who are pushed to the periphery of the society. This power is transmitted to the powerless. உலர்ந்து போன எலும்புகள், பவர் இல்லாம இருக்குங்க. உலர்ந்து போன எலும்புகள் இல்லையா? இந்த எலும்புகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கொலை செய்யப்பட்டு அவர்கள் பள்ளத்தாக்கிலே அவர்கள் இருக்கக்கூடிய காட்சி. படிங்க 4ஆம் வசனம் துவங்கி. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. போதும். So when does the order come in? Is when there is chaos, order is possible with God. புரியுதுங்களா? When there is chaos, order is possible with God. When there is dryness, life is possible with God. When there is hopelessness, hope is possible with God. God is God of possibility. என்ன ஆச்சு? பெரிய இரைச்சல் உண்டாயிற்று. தொடக்க வரலாறு படைப்பின் வரலாற்றிலே the world was in disorderliness. There was chaos, but God brought order. God is God of orderliness. கடவுள் ஒழுக்கத்தின் கடவுள்.
எப்பா 12 பேர் 12 கூட மீந்துடுச்சுப்பா, எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுட் கான்சர்வேஷன் எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. 12 கூட எல்லாரும் தலைமையில் எடுத்துகிட்டு போங்க, 12 பேர் சீடர்கள். பட் இங்கே ஒரு துண்டு ஒரு துரும்பு கூட இங்கே கீழே சிந்தி இருக்கக்கூடாது. God is God of orderliness, ஒழுக்கத்தின் கடவுள். எனவே இங்கு ஒழுக்கமற்று சிதறி கிடந்த உலர்ந்து போன எலும்புகள், இவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்த உடனேயே இரைச்சல் உண்டாயிற்று. Before formation there is always chaos. உருவாக்கப்படுவதற்கு முன் உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழமைவு, உடைக்கப்பட்டிருக்கிற சூழமைவிலே எசேக்கியேல் உரைக்கிறார் உருவாக்கப்படக்கூடிய சூழமைவு. There is chaos and then formation. எனவே இந்த ஃபார்மேஷன்ல ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒன்று என்னவென்றால், ஒரு எலும்பு அதனதன் எலும்புகளோடு இணைந்தது. The beauty of formation is, இல்ல எவ்வளவு அழகா DNA எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க எலும்புகளுக்கு. That is the power of God, the presence of God, the purpose of God. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்த மாத்திரத்திலேயே ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டன. So the formation was so beautiful. சிதறி போய் உலர்ந்து போயிருந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அனைத்தும் ஒரு ரெஜிமெண்ட், ராணுவத்தை போல, ஒரு ஆர்மியை போல நிற்கிறது. So the powerful word through prophet Ezekiel perpetuates unity. சிதறி இருந்த எலும்புகள் ஒன்றாக்கப்படுகிறது. திருச்சபையே, நம்முடைய திருச்சபை எப்படி இருக்கிறது? போட்டிகள், பொறாமைகள் எல்லாம் இன்னைக்கு திருச்சபையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது இல்லையா? யோசிங்க. ஆண்டவரே, என் திருச்சபையில் வரப்போதுங்க இப்போ குருசேகர தேர்தல், அமைதியோடு நாங்கள் இதிலெல்லாம் பங்கேற்கணும். அவர் பொசிஷன்ஸ், பீயிங் a bishop or being a pastors or being the people of God will never take us anywhere. It's all title. நான் என்னுடைய லிமிட்டேஷனுக்கு எங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் ஒரு என்ன சொல்றதுங்க, டைட்டில்ஸ் தான். பிஷப், பாஸ்டர், கிளர்ஜி, செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஹெட்ஸ் எல்லாம் நாட் பெர்மனன்ட். இதை தூக்கிக்கிட்டு நம்ம எங்கே பரலோகத்துக்கு போக மாட்டோம். சரியா? So we have to be very careful. Why this disputes? Why this dry bones போல? Why this hopelessness? இந்த பதவி, பொறுப்புகள், பட்டங்கள், வீடு, வாசல், சொத்து, ஆஸ்தி எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்லைங்க. எப்படி உலகத்துக்குள்ள கடவுள் நம்ம கொண்டு வந்தாரோ அப்படிதான் நம்ம திரும்ப நம்ம போறோம். வாழ போறது கொஞ்ச நாள். You have to create history. நீங்கள் வரலாறுகளாக மாற வேண்டும். அந்த பர்பஸை மனசில் வச்சுக்கோங்க. வேற எதுவும் வேண்டாம். பெட்டி இஷ்யூஸ்க்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சின்ன சின்ன சண்டைகளுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த வார்த்தை தான் சொல்லுது, யுனைட், கம் டுகெதர். சிதறி இருக்கிறீர்களே, நீங்கள் ஒன்றாக வாருங்கள். அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. So the word can revive us. The word can conscientize us. The word can rekindle us. The word can restore us. உலர்ந்து போன எலும்புகள் அதன் எலும்புகளோடு ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு சேனையை போல நிற்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் சர்ச்சஸ்ல எல்லா இடத்துலையும், ஆனால் அதில் உயிர் இல்லை என்று சொன்னால் ப்ரோக்ராம்ஸ்லாம் வேஸ்ட். If you do not have life in any programs of the church or the diocese, நம்ம எப்படி இருப்போம்? உலர்ந்து போன எலும்புகளாக தான் இருப்போம். ரொம்ப அழகான ஒரு காட்சி. அதன் எலும்புகள் அதனோடு சேருகிறது. What is the use? We see that unity is possible, unitedness is possible,
coming together is possible, but there is no movement. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்படியே பிறந்துட்டு அப்படியே இருந்தா என்ன ஆகும்? தட்டுவாங்க, டாக்டர்ஸ் அடிப்பாங்க, கன்னத்தில் அடிப்பாங்க, இப்படி போட்டு உழுக்குவாங்க பிறந்த குழந்தைய. இல்லை, there should be some movement. அப்போ தான் டாக்டர்களுக்கு சந்தோஷம். வந்த உடனே வீல்னு கத்தும், உடனே டாக்டர்ஸ் கெட் எக்ஸைட்டட் இல்லையா? பிறந்த குழந்தை அதுபோல தான். எலும்புகள் ஒன்றாயிடுச்சு, ஆனால் உயிர் இல்லையே. திருச்சபையில நல்லா இருக்கே, ஆனால் உயிர் இல்லையே. நிறுவனங்கள் நல்லா இருக்கே, ஆனால் உயிர் இல்லையே. Where does the fault lies? எங்கே நாம் தவறு பண்ணுகிறோம்? இங்கே இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய மூச்சு அவர்களுக்குள் செல்லாமல் வார்த்தையோடு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். A body without breath. உடல் இருக்கிறது, உயிர் இல்லை. அப்ப அது எதற்கு சமம்? பிணத்துக்கு தான் சமம். எங்க எங்களுக்கு நிறுவனம் இருக்குதுங்க, ஆனா உயிர் இல்லை. நான் I am a pastor of a church, but உயிர் இல்லை. I am a bishop of the diocese, but உயிர் இல்லை அப்படின்னு சொன்னா, we symbolize the valley of the dry bones. நாமும் உலர்ந்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்கை தான் நாம் என்ன பண்றோம்? மறுபடியும் காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப தலைமைத்துவம் வேஸ்ட் இல்லையா? இங்க அதுதான் இங்கு நடைபெறுவதை பார்க்கிறோம். 9-10 படிங்கம்மா, டக்குன்னு முடிக்கிறேன் இன்னும் 5 நிமிடத்தில். ஒரு 5 நிமிஷம் லேட்டா ஆச்சுன்னா தயவுசெய்து பொறுத்துக்கோங்க. அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். See, all the leaders here, including the bishop, you and I must breathe a breath into the nostrils of a church, into the nostrils of the institutions. உயிரடைய வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய ஆவி உனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால், you have to breathe your breath into the nostrils of the institutions, churches and what not. Martin Luther talks about the theology of cross and theology of glory. Theology of glory பேசும்போது எப்போதுமே upward mobilityயோட இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க. But theology of cross takes us to the valley, downward mobility. எதை நம்ம விரும்புகிறோம்? மகிமையின் இறையலையா அல்லது சிலுவையின் இறையலையா? சிலுவையின் இறையல் உன்னை பள்ளத்தாக்கு கொண்டு போகும். மகிமையின் இறையல் உன்னை மேல மேல கொண்டு போறதுக்கு நீ ஆசைப்பட்டுக்கிட்டே glory glory glory, you get accumulated with glory. But the theology of cross takes you with a downward mobility into the valley of dry bones. அங்கதான் நம்ம போனோம், அங்கதான் நமக்கு வேலையே. இன்றைக்கு உலர்ந்து போன எலும்புகள் உன் திருச்சபையில் இல்லையா? நம்பிக்கையற்று இருக்கக்கூடிய மக்கள் உன் நிறுவனத்தில் இல்லையா? வாழ்விழந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ உயிரோட்டத்தை எவ்வாறு தரப்போகிறாய் என்பதை நம்ம சற்று இந்த காட்சியோடு நாம் உணர வேண்டும். There was a prophecy of breath into this expendables of the dry bones. உயிரற்று இருக்கக்கூடிய இந்த எலும்புகளுக்குள்ளாக உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய கடவுளுடைய மூச்சு பெனிட்ரேட் ஆகுது. இந்த மூச்சு அவர்களுக்குள் சென்ற உடனேயே, இந்த வாழ்வு அவர்களுக்குள் சென்ற உடனேயே போன்ஸ் அப்படியே மூவ்மெண்ட் குள்ள வருது. வித்வுட் மூவ்மெண்ட், பிகாஸ் தேர் வாஸ் நோ லைஃப். நவ் the whole the bones which stood like an army started to move. limbs கை கால் அசையக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் அனைவரும் நின்றார்கள் காலூன்றி, like a great army. எனவே the Spirit of God always gives life to us, even in this kind of situations of the valley. அப்ப இந்த வேலியினுடைய அனுபவம் நமக்கு இருக்கின்ற பொழுது, நம்ம படைப்பின் வரலாற்றில் பார்க்கிறோம், கடவுளுடைய ஆவியானவர் தண்ணீர் மீது, ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். So there was life. Creation, created order is full of life because of the Spirit. எனவே இந்த உயிரற்ற நிலையிலே இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் உயிர் பெறுகின்றன.
அசைவுகள் ஏற்படுகின்றன. இன்றைக்கும் இந்த வாழ்வு தருகின்ற கடவுளை நீங்க சுமந்துக்கோங்க. எப்போதும் வாழ்வு தரக்கூடிய கடவுளோடு பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாழ்வு தரக்கூடிய கடவுள் அவருடைய உயிர் மூச்சு எனக்குள் வந்தால் பாவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்காது. இந்த உயிர் மூச்சு எனக்குள் வந்தால் இருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்காது. இந்த உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய மூச்சு எனக்குள் வந்தால் உலகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்காது. சிலுவை என் முன்னே, உலகம் என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். எனவே உயிரோட்டத்தை பெற்ற உடனேயே இங்கு நடைபெறக்கூடிய காரியம் என்னவென்றால் ஒரு ரெனியூவல், ரெஸ்டோரேஷன், ரெனியூவல் ஆஃப் கவனன்ட். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே வரக்கூடிய இறையாசியை படம் பிடித்து காண்பிக்கக்கூடிய காட்சி. இஸ்ரவேல் வம்சத்தாரே, இஸ்ரவேல் ஜனமே, ஒருவேளை இன்றைய சூழ்நிலையிலே உலர்ந்து போன எலும்புகளைப் போல் நீங்கள் இருந்தால் கடவுள் கொடுக்கக்கூடிய காட்சி உங்களுக்கு கடவுளுடைய மூச்சு. கடவுளுடைய மூச்சு உங்களுக்குள் வரவிருக்கிறது. உங்கள் தேசத்திலே உங்களை குடியமர செய்யக்கூடிய கடவுள். இனிமேல் உங்களுக்கு இந்த சிறையிருப்புகள், பலவிதமான அடிமைதனங்கள் உன் வாழ்க்கையில இருக்காது. இவ்வளவு நாட்கள் உலர்ந்து போன எலும்புகளைப் போல, பள்ளத்தாக்கின் உலர்ந்து போன எலும்புகளைப் போல நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். ஆனால் வாழ்வு தரக்கூடிய கடவுள், உயிரோட்டத்தை தரக்கூடிய கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் உயிர் பெறுவீர்கள், நீங்கள் உயிர் அடைவீர்கள். உங்களுக்குள் புதிய இதயத்தை நான் கொடுப்பேன், உங்களுக்குள் புதிய ஆவியை நான் கொடுப்பேன். God breathed his breath. எனவே இந்த bones வந்து it's house of Israel. இந்த உலர்ந்து போன எலும்புகள் இஸ்ரவேல் வீட்டாரை குறிக்கக்கூடிய ஒன்று. They lost hope. They thought எதிர்காலமே முடிஞ்சு போச்சுங்க, future finished. இனிமேல் என்ன இருக்கு வாழ்க்கையில, எப்போ சாவு வருதோ போய் சாக வேண்டியதுதான். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு புதிய வாழ்வின் துளிர் தோன்றுகிறது. இந்த வாழ்வின் துளிர், இல்லப்பா இன்னும் முடியல வாழ்க்கை, இன்னும் நீ வாழ வேண்டிய சூழமைகள் இருக்கிறது, கடவுளுடைய மூச்சு உனக்குள் வந்திருக்கிறது, இன்னும் ஓட வேண்டிய காலங்கள் அநேகமாக இருக்கிறது. உன் நம்பிக்கை இழந்து போகாது. நீ உலர்ந்து போயிருந்தாலும் உன்னை உருவாக்கக்கூடியவர் கடவுள். நீ உடைந்து போயிருந்தாலும் உன்னை உருவாக்கக்கூடியவர் கடவுள். அவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். 14ஆம் வசனம் படிங்க, முடிக்கிறேன். நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். இரண்டாவது ப்ராமிஸ், அப்பொழுது நான் கடவுள் என்று நீங்கள் அறிவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். இன்னைக்கு தான் நமக்கு கேப்ஷன். இதை நான் சொன்னேன், இதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று உரைக்கிறார். சொல்லுங்க, இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக நீங்கள் ஸ்பிரிச்சுவலி எக்ஸாஸ்டரா இருக்கீங்க, நீங்க ஸ்பிரிச்சுவலி ட்ரையா இருக்கிறீங்க. So we have to be revived and renewed. நமக்கும் கடவுளுக்கும் கட் ஆஃப் சொன்ன இல்ல, அறுப்புண்டு போய் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காட்சி நம்மை கடவுளோடு இணைக்கிற ஒரு காட்சி. கடவுளுடைய சுவாசத்திற்காக, மூச்சுக்காக காத்திருங்கள், இல்லையா? அப்போ இந்த சிலுவை takes us to the valley. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும், மீட்கப்படுகிற நமக்கோ கடவுளுடைய பலனுமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 படிக்கிறோம், இல்லையா? அதனால கெட்டு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப இட்ஸ் the preaching of the cross is folly to those who are perishing. ஆனால் மீட்கப்படுகிறவர்களுக்கு இது தேவ பலன். we don't worship the cross. நம்ம சிலுவையை கும்பிடுறது இல்லைங்க. we worship the God crucified on the cross. So this God is a living God. We don't worship a dead God. This God is a living God, வாழும் கடவுள். This God is a loving God, அன்பின் கடவுள். This God is a liberating God, விடுதலையின் கடவுள். இந்த கடவுளை இறுக்கமாக இந்த தபஸ் நாட்களை பிடிச்சுக்கோங்க.
எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. Do not give up in life. You may have the valley of the dry bones, you might have the experience of valley of dry bones, but everything is possible with God. Life is possible with God. Hope is possible with God. Formation is possible with God. Unity is possible with God, because God is a God of new beginning. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.